எரேமியா 32 அதிகாரம் 17 ஜெரேமியா சாப்டர் 32 verses 17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Nothing is too difficult for you. கடவுளாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதே வசனத்தை நாம் இப்படியும் சொல்லலாம், கடவுளால் எல்லாம் செய்ய முடியும். God can able to do everything என்பது. இந்த வசனம் எரேமியாவினுடைய ஜெபம். அந்த ஜெபத்திலே அவர் கடவுளை பார்த்து, ஆண்டவரே, நீர் உமது வல்லமை நிறைந்த கரத்தினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு உமது கரங்கள் போதுமானதாக இருந்தது. அவ்வளவு வல்லமை உள்ளவர் நீர். ஆகவே உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லது நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் யூ. உமக்கு எதுவும் கடினமானது அல்ல என்று ஜெபிக்கிறார். ஏன் இந்த ஜெபத்தை இவர் ஏறெடுக்கிறார் என்று நாம் பார்த்து கடந்து வரலாம். அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தால், நேபுகாத்நேச்சரின் 18ஆம் வருஷத்திற்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இது எப்பொழுது என்றால், சிதேக்கியா அரசன் அரசாளுகிற 10ஆம் வருடம். இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியிலே வேதம் என்ன சொல்லிற்று? சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷத்தினுடைய 4ஆம் மாதத்தில் நகரம் திறப்பு கண்டது, படைகள் உள்ளே வந்தது, அவர்கள் நகரத்தை ஆக்கிரமித்தார்கள் அல்லது பிடித்து கொண்டார்கள். ஆக நகரத்தை, பாபிலோனிய படையை ஏற்கனவே முற்றுகை போட்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்தோம், அதை 9ஆம் வருஷத்துல முற்றுகை போட்டுட்டாங்க. நம்ம 2 ராஜாக்கள் 24 படிச்சாங்க. இப்போ 9ஆம் வருஷத்தில் முற்றுகை போட்டு விட்டார்கள். 11ஆம் மாதத்தில் வருஷத்தில் திறப்பு கண்டது. 10ஆம் வருஷத்தில் செய்தி வருகிறது. முற்றுகை போடப்பட்ட ஒரு எருசலேம் பட்டணம், முற்றுகை போடப்பட்ட பட்டணத்திற்குள் அடைக்கப்பட்ட மக்கள், உணவு குறைவு, தண்ணீர் குறைவு, வசதிகள் இல்லை, எப்பொழுது வேண்டுமென்றாலும் படைகள் உள்ளே வந்து வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது 10ஆம் வருடத்திலே, அதாவது இன்னும் அதிகபட்ச ஒரு 5-6 மாதங்களிலே பிடிக்கப்பட போகிறது பட்டணம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன்பு 627ஆம் வருடத்தில், கிறிஸ்துவுக்கு முன்பு எரேமியாவை கடவுள் அழைக்கிறார். அழைத்து ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறார். 627ஆம் வருடத்திலிருந்து 586ஆம் வருடம் வரைக்கும், சிதேக்கியாவினுடைய 11ஆம் வருடம் வரைக்கும் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி உரைத்துக் கொண்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்களிலே ஒன்று என்ன என்றால், 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன். இது கடவுள் சொன்ன வார்த்தை. அதாவது இவர்கள் எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களை எருசலேமிலிருந்து உங்களை சிறையாக பாபிலோனுக்கு அனுப்புவேன் என்று செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அநேக வருடங்களாக. அவைகளில் ஒன்று, 70 வருடம் நீங்கள் அங்கே வாழ்ந்த பின்பு நான் உங்களை கொண்டு வருவேன் என்கிற செய்தியும் கூட. ஆக இந்த செய்தியை, அழிக்கப்படும் எருசலேம் என்ற செய்தியை கொடுத்தவர் மக்களுக்கு எரேமியா. 70 ஆண்டுகள் நீங்கள் பாபிலோனில் இருப்பீர்கள் என்கிற செய்தியை மக்களுக்கு கொடுத்தவர் எரேமியா. 70 ஆண்டுகளுக்கு பின்பு நீங்கள் திரும்ப வருவீர்கள் என்கிற செய்தியை கொடுத்தவர் எரேமியா. இவ்விதமான பின்னணியிலே இந்த எரேமியா இந்த அதிகாரத்தின்படி இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றால் எருசலேமில். முதலாவது. இரண்டாவது என்ன என்றால், அவர் எருசலேமிலே சிறையில் இருக்கிறார். அவர் எருசலேமிலே
சிறையில் இருக்கிறார். 32ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம், கடைசி பகுதி. சிதேக்கியா அங்கே அவனை சிறையில் அடைத்து வைத்தான், எருசலேமில். ஆக கடவுளுடைய வார்த்தை எரேமியாவுக்கு இந்த 10ஆம் வருடத்தில் வந்தது என்று பார்த்தோம் அல்லவா? இந்த வார்த்தை வருகிற போது எரேமியா பாபிலோனிய படைகளால் முற்றுகையிடப்பட்ட எருசலேமுக்குள், அந்த எருசலேமிலே இருக்கிறதான அரண்மனையில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற போது இவனுக்கு இந்த செய்தி வருகிறது. என்னவென்று என்றால், நீங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து படித்து கொண்டு வந்தா தெரியும். என்ன என்றால், கடவுள் சொல்லுகிறார் எரேமியா கிட்ட, உன்னுடைய பெரியப்பா மகன் ஆகிய அனாமியேல் என்கிறவன் உன்னிடத்தில் வருவான். 7ஆம் வசனம், அவன் வந்து என்ன சொல்லுவான் என்றால், ஆனதோத் ஊர் ஆகிய உன்னுடைய சொந்த ஊர், எரேமியாவுடைய சொந்த ஊர் ஆனதோத், இந்த ஆனதோத் ஊர் ஆகிய உங்கள் சொந்த ஊரிலிருந்து இருக்கிற ஒரு நிலத்தை நீ என்னிடத்தில் விலைக்கு வாங்கிக்கொள் என்று கேட்க வருவான் என்று சொல்லுகிறார். இந்த அனாமியேல் வருகிறான், அவனுடைய பெரியப்பா மகன், அண்ணனோ தம்பியோ ஈதர்வே, அவன் வருகிறான். வந்து, எரேமியாவே, ஆனதோத்தில் இருக்கிற என்னுடைய நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை வாங்குகிற உரிமை உனக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறான். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது தெரியும். பிரியமானவர்களே, ஜஸ்ட் இமேஜின் த பேக்ரவுண்ட். ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன்டு. எருசலேம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. எருசலேம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது எனும்போது எருசலேமை சுற்றி இருக்கிற நிலங்கள் அல்லது ஊர்கள், சிற்றூர்கள் அல்லது பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் என்னவா இருந்திருக்கணும்? அவைகளை எல்லாம் அவர்கள் படைகள் ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறம் தான் எருசலேமை முற்றுகையிட முடியும். எருசலேமை சுற்றி இருக்கிற நிலங்களை சுற்றி இருக்கிற ஊர்கள், அதை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் மேற்கொண்டால் மட்டுமே எருசலேம் மண்டையில் வர முடியும் படை அல்லவா? அப்போ பின்னணி என்ன? எருசலேமை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும், விச் மீன்ஸ் எருசலேமிலிருந்து 6 அல்லது 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆனதோத் உட்பட பாபிலோனுடைய படைகளால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது அல்லது பிடித்து கொள்ளப்பட்டாயிற்று. எருசலேம் மட்டும் தான் இன்னும் மீதி இருக்கிறது, அதை முற்றுகையிட்டிருக்காங்க. தட் இஸ் அ பேக்ரவுண்ட். அவ்விதமான சூழ்நிலையில் சிறைச்சாலையில் இருக்கிற இவனிடத்தில் இவன் தான் செய்தியை சொல்லியிருக்கான், 70 ஆண்டுகள் நீங்கள் பாபிலோனில் இருப்பீர்கள் என்று சொல்லி, இந்த எருசலேம், இந்த தேசம் சின்னாபின்னம் ஆக போகிறது, தரைமட்டம் ஆக போகிறது என்று எல்லாம் சொல்லிவிட்ட இவனிடத்தில் நிலத்தை விலை கொடுத்து வாங்கு என்று கேட்கும்படியாய் அவனுடைய பெரியப்பா மகன் வருகிறான். ஜஸ்ட் இமேஜின். மூழ்கும் நிலையில் இருக்கிறதான ஒரு கப்பல், உங்களிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது. will you invest in that ship? நீங்கள் அந்த கப்பல்ல முதலீடு செய்வீர்களா? அல்லது எல்லா விதமான பங்குகளும் மிகவும் கீழே போயிட்டு இருக்குது, ரொம்ப கீழே போயிட்டு இருக்குது, லாஸ் ஆயிட்டு இருக்குது ஏதோ ஒரு நிறுவனத்துது, அந்த நிறுவனத்தில் நீங்க உங்களுடைய எல்லா சொத்துக்களையும் முதலீடு செய்வீர்களா? அல்லது ஒரு யுத்தம் வரப்போகிறது, யுத்தம் வருகிற போது அந்த காட்சியை நீங்கள் கண்ணாலே பார்க்கிறீர்கள். என்னவென்று? படைகள் வல்லமையாய் வந்து நிற்கிறது, நம்மளிடத்தில் பலம் இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லாம் அடைத்து விட்டார்கள், எப்பொழுது வேண்டும் என்றாலும் மேற்கொள்வார்கள் என்கிற நிலை. அந்த நேரத்தில் ரொம்ப சீப்பா இருக்குது நிலம், வாங்கி போட்டு வைக்கலாம் என்று வாங்குவீர்களா? we don't know whether you will escape. நீங்கள் உயிரோடு வாழ்வீர்களா என்றே தெரியாத ஒரு நிலை. will you invest the money on that particular ship or the company or anything? Humanly speaking, no. யாருமே செய்ய மாட்டோம். அது உணர்வுள்ள யாருமே செய்ய மாட்டோம் இல்லையா? பணத்தை பேங்க்ல கூட வச்சுக்கலாம் அல்லது பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் ஆன் தட் ஒன். இதுதானே இயல்பு. இவ்விதமான அந்த பின்னணியில் தான் செய்தி எரேமியாவுக்கு கடவுளிடத்திலிருந்து வருகிறது, வாங்கிக்கொள் என்று. அப்பொழுது எரேமியா என்ன செய்கிறார் என்றால், பாருங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது எரேமியா என்ன பண்றாரு? அனாமியேல் கிட்ட 17 சேக்கல் வெள்ளியை கொடுத்து அந்த நிலத்தை விலைக்கு வாங்குகிறார். விலைக்கு வாங்கி கடவுள் என்ன சொல்றாருன்னா, அதை வாங்கி அநேக சாட்சிகளுக்கு முன்பாக பத்திரத்தை கையெழுத்திட்டு பணத்தை கொடுத்து விட்டு அந்த பத்திரத்தை பத்திரப்படுத்தி வை என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையில்
இவன் நிலத்தை வாங்குகிறான், பணத்தை கொடுக்கிறான், வெள்ளியை எடை நிறுத்து கொடுக்கிறான். 194 கிராம் வெள்ளி அன்றைய மதிப்பில் 17 சேக்கல் என்பது. அவ்வளவு வெள்ளிய எடை போட்டு கொடுக்கிறான். கொடுத்து விட்டு சாட்சிகளுக்கு முன்பாக அந்த பத்திரத்தில் கையெழுத்திடுகிறான். கையெழுத்திட்டு ஒரிஜினல் பத்திரம், அந்த பத்திரத்தினுடைய நகல் ஆகிய இரண்டையும், இந்த அதிகாரம் அழகா சொல்லுது, அதை இரண்டையும் ஒரு மண் பானை சட்டிக்குள் போடுகிறான். போட்டு பாரூக் என்கிற ஒரு மனிதனிடத்தில் கொடுக்கிறான். கொடுத்து விட்டு 15ஆம் வசனத்துல சொல்றான் அவன், கடவுள் சொல்லுகிறார், இனி வரும் நாட்களில் இந்த தேசத்தில், இது 10ஆம் வருடம் சிதேக்கியாவினுடைய அரசாட்சி, 11ஆம் வருடத்தில் தரைமட்டமாக போகிறது. அப்பொழுது சொல்லுகிறான், இனிவரும் நாட்களில் இந்த தேசத்தில் வீடுகள், நிலங்கள், திராட்சை தோட்டங்கள் விலை கொடுத்து வாங்கப்படும் என்று கடவுள் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு அந்த கிரய பத்திரத்தை பாருக்கின் இடத்தில் கொடுத்து பத்திரமாய் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு கடவுளிடத்தில் ஜெபிக்கிறான். என்னவென்று ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, உம்முடைய பலத்த கையினாலும் உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால் செய்ய முடியாத கடினமான காரியம் ஒன்றுமில்லை. That is called faith. That is called faith. அதாவது நாம் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள், மனித அறிவு, உங்களுடைய அனுபவம் எல்லாமே இட் இஸ் இம்பாசிபிள் என்று சொல்லும் போது கடவுளை பார்த்து நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் யூ லார்ட் என்று சொல்வது விசுவாசம். ஆனால் வாட் இஸ் தட் நத்திங்? அது நான் குறிப்பிடுகிற அந்த நத்திங் எது என்பதை பார்க்கும்போது கடவுள் சொன்ன வார்த்தை. That's what we are actually always thinking in this church. 8ஆம் வசனத்துல பாருங்க, 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அதை வாங்கிக் கொள்ளும் அதிகாரம் உமக்குத்தான் இருக்கிறது, ஆகவே வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லும் போது, அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று நான் அறிந்து கொண்டேன். எரேமியா சொல்றாரு, இந்த நிலத்தை வாங்கிக்கொள் என்று கடவுள் ஏற்கனவே என்னிடத்தில் சொன்னார். அதே வார்த்தையை சொல்லு, வாங்கிக்கொள் என்று அனாமியேல் வந்து சொல்லுவான் என்று கடவுள் என்கிட்ட சொன்னாரு. அதே வண்ணமாக அனாமியேல் வந்து வாங்கிக்கொள் என்று சொல்லுகிற போது இவன் அதை எப்படி எடுக்கிறான்? அது கர்த்தருடைய வார்த்தை என்று டபுள் கன்ஃபார்ம் பண்றான். ஒன்று கடவுள் அவனிடத்தில் சொல்லிவிட்டார், இன்னொன்று அதே மனிதன், பெயரிட்ட மனிதன் வந்து வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறான். இந்த இரண்டும் சேர்ந்து அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆனவன் அவன் நினைக்கிறான் தன் இருதயத்துக்குள், இது கடவுள் சொன்ன வார்த்தை. ஆகவே கடவுள் சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த நிலத்தை வாங்கி பத்திரத்தை கிரயமிட்டு வைத்துவிட்டு கடவுளை பார்த்து சொல்லுகிறான், நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் யூ லார்ட். உமக்கு எதுவும் கடினமானதல்ல. இவன் இங்க எதை மென்ஷன் பண்றான் எனும்போது எருசலேம் அழியும் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். பாபிலோனுக்கு 70 ஆண்டுகள் போவார்கள் என்று ஒத்துக்கொள்ளுகிறான். 70 ஆண்டுகளுக்கு பின்பு திரும்பி வருவார்கள் என்று ஒத்துக்கொள்ளுகிறான். வந்தபோது இந்த இடத்திலே நிலங்களும் வீடுகளும் திராட்சை தோட்டங்களும் விலைக்கு போகும் என்று ஒத்துக்கொள்ளுகிறான். இவனுடைய சந்ததியில் உறவினர்களில் யாரோ ஒருவர் பாபிலோனிலிருந்து திரும்பி வருவார்கள் என்று ஒத்துக்கொள்ளுகிறான். அப்படி வருகிற அவர்களில் ஒருவர் இந்த ஆனதோத்தில் இவன் வாங்கின இந்த நிலத்தை பயன்படுத்தி ஆண்டு கொள்வார்கள், வாழ்ந்திருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஒத்துக்கொள்கிறான். இதன் அடிப்படையில் தான் கடவுளே, இதை செய்வது உமக்கு லேசான காரியம், அல்லது இது உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அறிக்கையிடுகிறான். That is the faith. அதுதான் விசுவாசம். அடைபட்ட படைகளால் முற்றுகையிடப்பட்ட எருசலேம், சிறைச்சாலையில் இருக்கும் எரேமியா, கோட்டைக்கு வெளியே படைகள் இருக்கிறார்கள், கொத்தளங்களை போட்டு இருக்கிறார்கள், கோட்டைக்குள்ளோ சாவு நெருங்கி கொண்டிருக்கிறது. அவ்விதமான நிலையிலே ஒரு நிலத்தை விலை கொடுத்து வாங்குவது, எதிரி ஆக்கிரமித்திருக்கிற நிலத்தை, இட்ஸ் வெரி புவர் இன்வெஸ்ட்மெண்ட். தோ இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம், இவன் செயல்படுகிறான். எஸ், we must always act or do or obey or stick on which word God is spoken. கடவுள் பேசின வார்த்தையின் மீது அல்லது வார்த்தையின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எவ்வளவுதான் புயல் காற்று அடித்தாலும் உறுதியாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். That is what the faith is. அதுதான் விசுவாசம்.
அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எரேமியா இங்கே செயல்படுகிறான். செயல்பட்டு அவனுடைய செயல்பாடுகளை நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், he was making an investment in the future which God is promised. கடவுள் வாக்களித்த எதிர்காலத்தின் மீது அவன் முதலீடு செய்தான். That is an act of faith. That is sticking on God's word. And Jeremiah was demonstrating his faith in God's promise. கடவுளுடைய சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் மீது இவன் செயல் விளக்கத்தை காட்டுகிறான். by buying the land, by purchasing the land. He was investing in God's future. கடவுள் வாக்களித்த future. And he was demonstrating his faith by buying the land, piece of land. And also his purchase was a declaration of Lord's plan for restoring his people. கடவுள் அவருடைய மக்களை திரும்ப கொண்டு வர போகிறார் என்பதின் மீது இவன் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கிறான், உறுதிமொழி கொடுக்கிறான். Yes, I believe that God will bring him his people and God will restore their future என்று சொல்லி he declared, and he was demonstrate, and also he was investing. பிரியமானவர்களே, யார் ஒருவராய் இருந்தாலும் put their time and their lives and their money and their strength and their all abilities in God's kingdom. In God's kingdom. அது அவர்கள் இருதயத்திற்குள் ஆழமாயிருக்கும் விசுவாசத்தினால் மட்டுமே முடியும். If anybody you found தங்கள் பணத்தை, தங்கள் நேரத்தை, தங்கள் திறமைகளை எல்லாவற்றையும் கடவுளுடைய ராஜ்யத்திலே போடுகிறார்கள் அல்லவா, அது அவர்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தினால் மட்டும்தான் முடியும். அப்படி போடுகிற யாரும் even though they will not reap anything in this world என்று அறிந்திருந்தும் போடுவது. ஏனென்றால் எரேமியாவுக்கு நன்றாக தெரியும், அவனுக்கு அப்பொழுதே ஏறக்குறைய 65 முதல் 70 ஆண்டு வயசு. 70 வருஷம் பாபிலோன்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் வரப்போறாங்க எனும்போது he will not going to live or he will not going to use the land என்பது நிச்சயமான உண்மை. ஆகவே இவன் அனுபவிக்க முடியாது என்று தெரிந்தும் investing on God's promise, investing on God promised future, that is faith. அந்த விசுவாசம் இவனிடத்தில் இருந்தது. அதே வண்ணமான விசுவாசம் உங்களில், இங்கே அமர்ந்திருக்கிறவர்களாகட்டும், இந்த செய்தியை கேட்கிறவர்களாகட்டும், உங்களில் யாருக்கெல்லாம் அவ்விதமான விசுவாசம், though I was not reap the fruits, I will invest on the word which God has spoken about the future, God's kingdom. கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்கிற இவைகளிலே I will invest and I will demonstrate and I will declare என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை காட்டி தன்னுடைய நேரத்தை, பணத்தை, சக்தியை, தன்னை போடுகிறார்களோ, they will be blessed like Jeremiah. They will be blessed like Jeremiah. That is the எரேமியாவினுடைய express. That is the way Jeremiah expressed his faith. Lord, nothing is too hard for you. Or in other words, Lord, everything is possible with you. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் செய்யக்கூடும் என்று அவன் அறிக்கையிடுகிறான். பிரியமானவர்களே, that's one of the greatest need in today's Christianity. What was that? Spoken God's word. கடவுள் பேசின வார்த்தைகளின் மீது வைக்கிற விசுவாசம். கடவுள் பேசின வார்த்தைகளின் மீது வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே செயல்படுகிற உங்கள் செயல்கள், investments or your demonstrations,
This all, it's very much needed in today's Christianity. 25ஆம் வசனத்துல கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதா இருந்தும், அந்த வார்த்தையை கவனிங்க, கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே. அவன் சொன்னீரே, அதை நான் செய்து விட்டேன். ஐ பிலீவ் எல்லாம் உம்மால் செய்ய முடியும் என்று அறிக்கை எடுக்கிறான். அப்படி அறிக்கையிட்ட உடனே கடவுள் சொல்றாரு 27ஆம் வசனத்துல, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அப்ப கடவுள் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் கடவுள். அந்த யாவர்ல ஒருத்தன் தான் கல்தேயன், அந்த யாவர்ல ஒருத்தன் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த யாவர்ல ஒருத்தன் தான் நீ எரேமியா. Since I am God of all the humans, all the mankind, do you think என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? I can able to do everything என்று கடவுள் டிக்ளேர் பண்றார். You see that? கடவுள் பேசின வார்த்தை சூழலுக்கு விரோதமாக இருந்தாலும் விசுவாசிக்கிற தீர்க்கதரிசி, செயல்படுகிற தீர்க்கதரிசி, செயல்பட்டு விட்டு கடவுள் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலேயே கடவுளிடத்தில் கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிற தீர்க்கதரிசி, அது எல்லாவற்றுக்கு பின்பு கடவுள் சொல்லுகிறார், I can able to do everything, அல்லது என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அதுல அதிசயமான காரியம் என்று சொல்லுகிறார். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றாகிலும் உண்டா என்று கேட்கிறார். Yes, we need to believe. Whenever we receive a word in the church or while you are reading your personal life, நீங்கள் படிக்கும்போது அல்லது whenever you receive a word, believe in it, act accordingly, and do that one, and stick the word, hold the word and stick in it. That is what faith is. I am not talking anything which is outside the Bible. I always impose this one in our church messages. I am talking which God has spoken already in the Bible. God has spoken, written in the Bible. If you hold it, that's a faith. அவிதமான ஹோல்டிங் பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் நிற்கிறவங்கள்ட்ட கடவுள் சொல்றாரு, எப்பவும் இப்பயும் சொல்றாரு, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. காரணம், நான் மாம்சமான யாவருக்கும் கடவுள், அல்லது இந்த மாம்சமான யாவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை உருவாக்கின கடவுள், ஆண்டு கொண்டிருக்கிற கடவுள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் வே we can invest in God's future, God promised future, and we can demonstrate the faith in God's promised word, and we can declare. இன்னும் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு இதை தொடர்ந்து காட்டுறேன். இதே சொல்லாடல்ல ஏறக்குறைய இதே பொருள் வருகிற, ஆனால் வார்த்தைகள் மாறி மாறி இருக்கிற 6 வசனங்கள் வேதத்தில் உண்டு. கடவுளால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பது போல. நம்ம 2 வசனத்தை பார்த்து விட்டோம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். என்னோடு கூட திருப்புங்கள் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த பகுதி என்னவென்றால், ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அதையெல்லாம் கொடுத்து விட்டு இயேசுவின் பதிலாலே பதிலை விரும்பாத, அவிதமான பதிலை விரும்பாத அந்த வாலிபன் அதன்படி செய்ய விருப்பம் இல்லாதவனாய், இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி செய்ய விருப்பம் இல்லாதவனாய் வருத்தத்தோடு அங்கிருந்து போய்விடுகிறான். அப்படி போய்விட்டவுடன் இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இயேசுவினுடைய வார்த்தை. அப்போ ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகம் ஊசிக்குள் நுழைவது எளிது என்று அவர் சொன்னவுடன் சீஷர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்கிறார்கள். ஏன் சீஷர்கள் அப்படி கேட்டாங்க என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்,
பழைய ஏற்பாடு முழுவதுமே ஐஸ்வர்யம் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு அழகு. கடவுள் ஒரு மனிதனை, இஸ்ரவேல் மக்கள்ல ஆசீர்வதிக்கிறார் என்றால் அநேக பிள்ளைகள், அநேக செல்வம், அநேக ஆடு மாடுகள் என்பது கடவுள் கொடுத்த இலக்கு அவர்களுக்கு. ஆகவே ஐஸ்வர்யவானாய் ஒருவன் இருக்கிறான் என்றாலே அது கடவுள் கொடுப்பதுதான். எனவே அப்படி நம்பிக்கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் மக்களில் இருக்கிறதான இந்த சீஷர்கள், ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்பட முடியாதா? அரிதா? கடினமா? அப்படி என்றால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்கிறார்கள். கேட்டவுடன் இயேசு சொல்லுகிறார், மனிதனால் இது கூடாது. ஹியூமன்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் இம்பாசிபிள், பட் பை காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். கடவுளால் எல்லாம் முடியும். கடவுள் வழி நடத்தினால் மட்டுமே ஒரு ஐஸ்வர்யவான் கடவுள் அண்டையில் வர முடியும். இதுதான் அதனுடைய விஷயம். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்குள் வரவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. வருவது அரிது என்று சொன்னார். அரிது, கடினம் என்று சொன்னார். ஆனால் அந்த கடினமானது, அந்த கடினம் என்கிற நிலையை மாற்ற முடியும் கடவுளால். பிகாஸ் he is a God of all humanity and he is a God of இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் என்று அவர் சொல்லுகிறார். இயேசுவின் வார்த்தையின் அடிப்படையில் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தை சம்பாதித்திருக்கிறார்களா என்றால் ஆமாம், வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் அநேக ஐஸ்வர்யவான்களை லீதியாள் என்கிற ஒரு பெண்மணி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். அந்த பெண்மணி குறித்து வேதம் சொல்லுகிறது, she was a merchant. மெர்ச்சன்ட்னா என்ன? வியாபாரம் செய்கிறவள். எதை வியாபாரம் செய்கிறாளாம்? பர்பிள் கிளாத், ரத்தாம்பர ஆடை. ரத்தாம்பர ஆடை யார் உடுத்துவார்கள்? மிகவும் வசதியானவர்கள் மட்டுமே உடுத்த முடியும். அரசர்கள், அரச அவையில் இருக்கிறவர்கள், அல்லது மிகவும் செல்வ செழிப்பில் இருக்கிற ஐஸ்வர்யவான்கள். இயேசு சொன்ன ஊமையில, லாசரு ஐஸ்வர்யவான் ஊமையில அவனை குறித்து என்ன சொல்லுது? அவன் ரத்தாம்பரம் உடுத்தினவனாய் இருந்தான். ரத்தாம்பரம் உடுத்தணும்னா ரொம்ப வசதியா இருக்கணும் நீ முதல்ல. ஆனா ரத்தாம்பரம் உடுத்தணும்னா வசதியா இருக்கணும். ரத்தாம்பரத்தை விற்கணும்னா உங்ககிட்ட எவ்வளவு ரத்தாம்பரம் இருக்கணும், இருந்தா தானே நீ விற்க முடியும். which means you have plenty of wealth so that you are investing in that one and you are selling. எனும்போது அந்த லீதியாள் ஒரு வசதியான ஒரு பெண்மணி, ஐஸ்வர்யமுள்ள ஒரு பெண்மணி. அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். பவுல் சொன்ன வார்த்தையை கேட்டாள். கேட்டு அதன்படி செய்ய விரும்பினாள், ஏற்றுக்கொண்டாள். ஆக ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஆனால் கடவுளால் முடியும், கடவுளால் முடியும். ஆகவே கடவுளுடைய வார்த்தை கேட்ட அந்த லீதியாள் ரட்சிக்கப்பட்டாள். கடவுளால் முடியும்ன்றது இப்போ உறுதியாயிடுச்சா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கந்தாகே என்கிற ஒரு ராஜஸ்திரியினுடைய மந்திரி, மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ அவளுடைய எல்லா சொத்துகளுக்கும் அதிகாரி, பொக்கிஷதாரி ஆகிய அவன் ரதத்தில் போகிறான். போகிற போது கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கிறான். கேட்டவுடன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இல்லையா? அவன் ஒரு ஐஸ்வர்யவான். ஒரு தனி ரதம் வச்சுக்கிட்டு, கூட படையாட்களை வச்சுக்கிட்டு எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்து தொழுது கொண்டு போகிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு வசதி இருக்க வேண்டும். அவன் மந்திரி, அவன் பொக்கிஷதாரி, செல்வ செழிப்பில் இருந்தவன். கடவுளை ஏற்றுக்கொண்டான். தேவனால் எல்லாம் முடியும், தேவனால் எல்லாம் முடியும். கொலோசு சபை யார் வீட்டில் நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா? அப்பொழுது பிலமோன் என்கிறதான ஒரு மனிதன் வீட்டில். பிலமோன் புத்தகம். இந்த பிலமோன் யாருன்னு தெரியுங்களா? கொலோசுவில் இருந்த ஒரு ஐஸ்வர்யவான். கொலோசுவில் இருந்த ஒரு ஐஸ்வர்யவான். அவன் வீட்டில் அநேக அடிமைகள் இருந்தாங்க. அவைகள் ஒருவன் தான் ஒனேசிமு ஓடி போனவன். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவின் வார்த்தையை பவுல் வழியாக கேட்டு. இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்க தடுமாறுவார்கள். தங்களிடத்துல சஃபிஷியன்சி இருக்குது,
They are very self-sufficient in everything, so that they were not willing to depend on God. They were not willing to faith on God, so that it is hard for them to enter in the kingdom. But with God's help, it is possible. அதுதான் இயேசு சொன்னாரு. நான் சொன்ன இந்த 3 உதாரணங்களும் பார்த்தீங்கன்னா, மூணு பேருமே ஐஸ்வர்யவான்கள். They enter in the kingdom of God because கடவுளால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். சகரியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே அதாவது கடவுள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் சகரியாவிடத்துல. என்ன சொல்லுகிறார் என்றால், அதுக்கு முந்தின 2 வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனம். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து கொண்டு நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று கடவுள் சொல்றாரு. கடவுள் என்ன சொல்றாரு? நகரத்தின் வீதிகளிலே ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் நிரம்பி விளையாடிட்டு இருப்பாங்க. அதே போல அதே நகரத்துல வயசு அதிகமாயிடுச்சு என்பதனாலே கோலை ஊனி நடக்கிற கிழவரும் கிழவிகளும் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் சக்கரையா கிட்ட. இதை சொல்லுகிற போது எருசலேமில் எவ்வளவு பேர் இருந்தாங்க என்று நீங்கள் பிக்சரை பார்த்தீங்கன்னா, எஸ்ரா 2ஆம் அதிகாரம் சொல்லுது 42,360 பேர் தான் இருந்தாங்களாம் பாபிலோன்லேருந்து திரும்ப வந்தவங்க. எஸ்ரா 2ஆம் அதிகாரத்தினுடைய 64ஆம் வசனம். ஜஸ்ட் 42,360 பீப்புள். இவர்கள் யாரும் முதிர் வயதில் கோல் ஊனி நடக்கிறவங்க இல்லை, நிறைய குழந்தைகள் இல்லை, இவ்வளவுதான் மக்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கடவுள் சொல்றாரு சக்கரையா கிட்ட, மீண்டும் இந்த நகரத்தில் கிழவரும் கிழவிகளும் இருப்பாங்க. ஒரு கிழவனும் ஒரு கிழவின்னு சொல்லல, கிழவரும் கிழவிகளும் இருப்பார்கள் எனும்போது there is plenty of old age people. அவங்க முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்துட்டு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கவங்க இருப்பாங்க. நகரத்தின் வீதிகள் முழுவதும் பிள்ளைகளால் நிறைந்து இருக்கும்ன்றாரு. 1-2 பிள்ளை விளையாடுன்னு சொல்லல, இட்ஸ் filled with childrens. விளையாடுவார்கள் என்று சொல்லுகிற போது அதை கேட்ட சகரியாவுக்கோ அல்லது அதை கேட்ட அவன் காலத்து மக்களுக்கோ அதை ஏற்றுக்கொள்வது ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் நம்ம just we are 42,000 people and he is talking about Jerusalem. இங்க கடவுள் ஆனா மொத்த மக்களே 42,000 பேர் தான் இருந்தாங்க. எருசலேமுக்குள்ள இல்ல, என்டையர் இஸ்ரேல் தேசத்துல யூதாவினுடைய பகுதிகளில் அவ்வளவு பேர் தான் இருந்தாங்க, அவ்வளவு பேர் தான் வந்தாங்க. அவ்விதமான நாட்கள்ல எருசலேமில் யாரும் தங்கல. இஃப் யூ கேர்ஃபுல்லி அனலைஸ் த பிக்சர், எருசலேமில் யாரும் தங்கல. ஏன் தங்கல? எருசலேமுக்கு சுத்தி மதில் இல்லை, இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது, மதில் இல்லை. ஆகவே அவரவர்களுடைய காணி ஆட்சி. இப்போ ஆனதூத்துக்கு போயிருப்பான். அப்படி ஒவ்வொருத்தரும் அவனவன் ஊர்ல போயிட்டு அவனுடைய இடத்துல திரும்ப திராட்சை தோட்டத்தை நட்டு கீரையை போட்டு அல்லது ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு அங்கதான் வாழ்ந்திருப்பானே ஒழிய அவன் எருசலேமில் வாழ மாட்டான். பட் கடவுளுடைய வார்த்தை என்னன்னா, எருசலேமுக்குள் அதன் வீதிகளில் பிள்ளைகள் நிறைந்திருப்பார்கள், எருசலேமிலே கிழவனும் கிழவிகளும் கோல் ஊன்றி நடப்பார்கள் என்பதற்கு அதை நம்புவது எளிதல்ல. எருசலேம் என்கிற ஒரு பட்டணம் இன்னும் இல்லவே இல்லை. கடவுள் இதை சொல்லுகிற போது ஆலயம் கட்டுவதற்கான அடித்தளம் போட்டு வேலைகள் நடந்து கொண்டிருந்துச்சு. ஆலயம், நகரம் இல்லை, வீடுகள் இல்லை, நகரம் இல்லை. That is the time God is telling, I will make it. Because அது எனக்கு கடினமான காரியம் இல்லை. உனக்கு ஒருவேளை ஆச்சரியமா இருக்கலாம், பட் எனக்கு அது ஆச்சரியம் இல்லை. பிகாஸ் I am the God of all humanity and I am the God who made the heaven and earth, so that it is not எனக்கு இது ஆச்சரியமான காரியம் அல்ல, அல்லது என்னால் முடியாத காரியம் அல்ல என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். இப்போ நான் காட்டின ஒவ்வொரு பகுதியும் நீங்க நல்லா கூர்ந்து பாருங்க. எவ்ரிதிங் இஸ் லுக் லைக் இம்பாசிபிள் சிச்சுவேஷன். இம்பாசிபிள் சிச்சுவேஷன் எரேமியாவுக்கு நடந்ததாகட்டும்,
அந்த ஐஸ்வர்யவானுடைய கேஸ்ல ஆகட்டும், இங்கே சக்கரையாவிடத்துல கடவுள் சொன்னதாகட்டும், இட்ஸ் லுக் லைக் இம்பாசிபிள். அந்த இம்பாசிபிள் என்பது எப்பொழுதுமே ஹியூமன்லி சீயிங், ஹியூமன்லி ஸ்பீக்கிங். பட் அந்த இம்பாசிபிள் சிச்சுவேஷன் மேல இஃப் காட் ஸ்போக் எனி வேர்ட், கடவுள் ஏதாவது வார்த்தை பேசியிருந்தால் அந்த இம்பாசிபிள் சிச்சுவேஷன் மேல, இஃப் யூ ஹோல்ட் தட் ஒன், தட் இஸ் ஃபெய்த். அது நடக்கும். இம்பாசிபிள் சிச்சுவேஷனை கோடிட்டு காட்டி கடவுள் பேசியிருந்தால் அது நடக்கும். ஓகே, இம்பாசிபிள் சிச்சுவேஷனை நம்மளே கோடிட்டு காட்டி நாமே பிடித்து கொண்டு அது நடக்கும் என்று நாம் கடவுள் பேரில் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது வேறு. இம்பாசிபிள் சிச்சுவேஷனை கடவுள் காட்டி அது நடக்கும் என்று கடவுள் சொல்லும்போது அதை நீ விசுவாசித்தால் அது வேறு. இவைகளை நாம் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறாங்க. திருப்புங்கள், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கடவுள் கேட்கிறாங்க. கடவுளால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ? கடவுள் கேட்கிறார். எதை பேஸ் பண்ணி கேட்கிறாரு என்றால், 90 வயதான ஒரு பெண்மணி, 90 வயது நிரம்பின ஒரு பெண்மணி, 99 வயது நிரம்பின ஒரு ஆண் ஆகிய இருவரையும் கடவுள் குறிப்பிட்டு, அடுத்த வருடம் வருவேன், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லுகிறார். இருந்ததுன்னா 11ஆம் வசனம் சொல்லுது, ஸ்திரீகளுக்கு உள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. இந்த மாதவிடா என்று சொல்வார்களே, அது சாராளுக்கு நின்று போயிருந்துச்சாம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் சொல்லுது, டெட்னஸ் ஆஃப் ஆபிரகாம்ஸ் பாடி, டெட்னஸ் ஆஃப் சாராஸ் ஹூம். சாராவுனுடைய கர்ப்பப்பை செத்து போச்சு, ஆபிரகாமுடைய அந்த ஆண்மை அல்லது குழந்தை பிறப்பதற்கு ஏதுவான அந்த சக்தி செத்து போச்சு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ரோமர் 4:19 படிக்கலாம். டெட்னஸ் ஆஃப் இஸ் பாடி அண்ட் டெட்னஸ் ஆஃப் ஹர் ஹூம், இன் ஸ்பைட் ஆஃப் போத் he believed என்று ரோமர் 4:19 சொல்லுது. அங்கேதான் கடவுள் சொல்றாரு, is there anything hard for me? காரணம், I am the God of humanity. You understand? You are human, Abraham, Sarai, you are human. மனிதர்கள் தானே. I am the God of you. So என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. Next year you will have a baby. You understand? This is what God stand always. கடவுள் எப்பொழுதுமே இப்படிதான் சொல்றாரு, when he speaks there is power in the word. கடவுள் பேசினார் என்றால் வார்த்தை அல்ல அது, அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவர் பேசிவிட்ட வார்த்தை அது செயல்படும் வரைக்கும் ஜீவன் உள்ளது. அதில் அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆகவே அது செயல்பட்டே தீரும். லூக்கா 1:37, இது உங்கள் அநேகருக்கு நன்றாக தெரிஞ்ச வசனம் தான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அகைன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தமிழ் வேதம் தான் இப்படி சொல்லுது. ஆங்கில வேதம் என்ன சொல்லுதுன்னா, for no word from God will ever fail. இன்னொரு மொழியாக்கத்தில் நீங்க சொன்னது இருக்குது. இப்போ இது இன்னொரு மொழியாக்கம். for no word from God will ever fail. கடவுள் பேசின எந்த ஒரு வார்த்தையும் எப்பொழுதும் தோல்வியுற்றது இல்லை, அல்லது அது செய்ய வேண்டியதை செய்யாமல் போனது இல்லை. இன்னொரு மொழியாக்கம் சொல்லுது, no word that God speaks will without power. கடவுள் பேசின எந்த ஒரு வார்த்தையிலும் வல்லமை இல்லாமல் இருந்தது இல்லை. அப்போ வல்லமை இருந்தால் நடக்கும். அப்போ கடவுள் பேசினது எல்லாம் நடக்குது எனும்போது அங்கே வல்லமை இருக்கிறது. இது என்ன சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். மரியாள், அங்கே யாரு? 99 வயது சரீரம் செத்து போன ஒரு மனிதன், 90 வயது கர்ப்பம் செத்து போன ஒரு பெண்மணி. கடவுள் சொன்னார், என்னால் முடியும். இட்ஸ் நாட் ஹார்ட் ஃபார் மீ. நெக்ஸ்ட் இயர் யூ வில் ஹாவ் அ பேபி. இங்கே ஏறக்குறைய 18-19 வயது நிரம்பிய ஒரு வாலிப கன்னிகை, திருமணமாகாத, ஆணோடு
உறவு கொள்ளாத, திருமணமாகாத ஒரு கன்னிகை பெண். அவள்கிட்ட கடவுள் சொல்றாரு, யூ வில் ஹாவ் அ பேபி, யூ வில் ஹாவ் அ பேபி. ஷீ இஸ் ஆஸ்கிங், எப்படி? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் இன்னும் புருஷனை அறியேன் என்று அவள் சொல்லுகிற போது கடவுள் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று எல்லாம் சொல்லிவிட்டு தான் சொல்றாரு. இன்னொரு வசனத்தை சொல்றாரு, உனக்கு ஒரு உறவினர் இருக்காங்களே எலிசபெத் என்று, அவள் முதிர் வயது உள்ள பெண்மணி அல்லவா, நீண்ட வருடமாக இதுவரைக்கும் அவள் வாழ்க்கையில பிள்ளை இல்லை தானே, அவளுக்கு இப்பொழுது 5 மாதம், அவள் இப்பொழுது 5 மாதம் கர்ப்பவதியா இருக்கிறா. எப்படி நடந்தது என்றால், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படி நடந்தது எலிசபெத்துக்கு? கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே உனக்கும் அது நடக்கும். பிகாஸ் God's word will never fail, or God's word always have power. It is possible with God. Everything, anything, everything என்று சொல்லி வேதத்திலே இத்தனை இடங்களிலே கடவுளால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, அல்லது வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் என்கிற வசனத்தை கடவுள் 4-5 வித்தியாசமான பின்னணிகளிலே இவர்களை பேசியிருக்கிறார். பார்த்தீங்களா? விசுவாசிக்க வேண்டியதை விசுவாசிக்க வேண்டிய அளவிற்கு அல்லது விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிப்பது அல்லது விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டியவற்றை விசுவாசிக்க வேண்டிய அளவில் அல்லது விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்க வேண்டும். How many of you believe this one? விசுவாசிக்க வேண்டியவற்றை விசுவாசிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? That's fundamental need, my dear brothers. Fundamental need. கடவுள் நீங்கள் எதையெல்லாம் விசுவாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவைகளை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி விசுவாசித்திருக்கிறீர்களோ கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அப்படி நடந்துவிடும். இயேசு சொன்ன ஒரு ஊமை ஞாபகம் இருக்குதா? ஓமை இல்லை, இயேசு செய்த ஒரு அற்புதம். 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கேட்கிறார்கள். இயேசு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவங்க சொல்றாங்க, நாங்கள் பார்வை அடைய வேண்டும். 2 பேரும். இயேசு என்ன சொன்னாருங்க? நீங்கள் பார்வை அடைவீர்களாக என்று சொல்லல, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் என்று சொன்னார். உங்கள் விசுவாசத்தின் படி என்று சொன்னார். அப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தின் படி என்று சொன்னார். 2 பேர் பார்வை இல்லாதவர்கள் 2 பேருமே பார்வை வேண்டும் என்று கேட்கிறார்கள். இயேசு சொல்கிறார், அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். ஒருவன் 2 கண்ணும் சுகமாயிடும் இயேசு கிட்ட போனா என்று விசுவாசிக்கிறான். ஒருவன் எனக்கு 1 கண் வந்தா கூட போதும், இயேசு கிட்ட போய் பார்க்கலாம் என்று வருகிறான். இதுதான் அவர்களுடைய நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பார்வை வேண்டும் என்று கேட்கிறார்கள். இயேசு அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் என்று சொல்லிவிட்டால் என்ன நடந்திருக்கும்? 2 கண்ணும் இயேசுவிடத்தில் போனா பார்வை கிடைக்கும் என்று விசுவாசிச்சவனுக்கு 2 கண் திறந்திருக்கும். எனக்கு 1 கண் இருந்தா கூட போதும், என் வாழ்க்கையை ஓட்டி விடுவேன், இயேசு கிட்ட போனா அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்று அவன் நினைச்சிருந்தான்னா அவனுக்கு 1 கண் திறந்திருக்கும். பிகாஸ் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் இயேசு சொன்னது. ஆகவே தான் விசுவாசிக்க வேண்டியவற்றை விசுவாசிக்க வேண்டிய அளவிற்கு விசுவாசிக்க வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனும் தேவனுடைய வார்த்தைகளும் எப்பொழுதும் விசுவாசிக்க தகுந்தவை. நம்ம இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன என்றால், தேவனும் தேவனுடைய வார்த்தைகளும் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றால் 24/7 ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், அந்த 24/7ல வாட் எவர் சர்க்கம்ஸ்டன்சஸ் யூ ஆர் ஃபேஸிங், எதுவா இருந்தாலும் எப்பொழுதும் விசுவாசிக்க தகுந்தவை. விசுவாசித்து விட்டு கடவுள் செயல்படட்டும் என்று காத்திருக்க தகுந்தவை. That's an important thing. எரேமியா கண்களால் பார்க்கவில்லை திரும்ப அந்த நிலத்தை. சக்கரியா கண்களால் பார்க்கவில்லை எருசலேமில் பிள்ளைங்க விளையாடினதையும் முதிர் வயது மக்கள் நடந்ததையும் பார்க்கல. பட் இட் ஹேப்பன். ஆகவே தான்
நாம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை, வீடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய வார்த்தை, கடவுளும் கடவுளுடைய வார்த்தைகளும் விசுவாசிக்க தகுந்தவை. விசுவாசித்து விட்டு அதன்படி நீங்கள் செயல்பட தகுந்தவை. ஆக்ட் ஆர் டூ ஆர் ஒபே ஆர் ஸ்டிக் ஆன் தட் வேர்ட், அண்ட் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அளவுக்கு வரைக்கும் காத்திருக்க தகுந்தவை. காரணம், there is no word which God spoke with have no power. கடவுள் பேசின எந்த ஒரு வார்த்தையிலும் வல்லமை இல்லாமல் இருந்தது இல்லை. ஆகவே கடவுள் பேசின வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது it will work. லைக் மழை வந்து விழுந்த உடனே பூமியில புல் வர்றது போல நடந்தே தீரும். அது நியதி. அது ஒரு நியதி, மாறவே மாறாத ஒரு நியதி. அது இரண்டும் 4 தான், 3.99 கூட கிடையாது. எஸ் மை டியர் பிரதர்ஸ், டேக் திஸ் வேர்ட். கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே சொல்லி முடியாத அல்லது எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் அது எந்த விதமான அதிசயங்கள் என்பது நீங்கள் வேத வசனங்களை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். யூ cannot மேக் யுவர் ஓன் லிஸ்ட். யூ கேன் ஸ்டிக் வித் காட்ஸ் லிஸ்ட். யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டிக் வித் காட்ஸ் லிஸ்ட். பை டூயிங் தட் யூ வில் see miracles. With God everything is possible. கடவுளால் செய்ய முடியாத கடினமான காரியம் ஒன்றுமில்லை. Take this word. May God bless you.